நம்ம இன்றைக்கி ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செனை எருமை, கண் எருமை அதெல்லாம் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் சந்தையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வித்துருச்சு. இன்னும் ஒரு 10-15 எருமை தான் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட்டியிருக்கிற எருமைலாம் பார்க்கலாம். அந்த தாட்டி ப்ளஸ் செனை எருமைங்க. முக்கால்வாசி செனை எருமை தான் கட்டியிருக்குது. கெடாரியும் வாங்கி கட்டியிருக்காங்க. பாருங்க, ஒரு கண் எருமை மொத்தருமையாக இருக்குது. 100 வெரைட்டியில் செஞ்சுதான் நினைக்கிறேன். 10 ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப செம்மையாக இருக்கு. வாங்கி கட்டியிருக்காங்க. இந்த எருமைலாம் இது செனை எருமை தான். இது செனை எருமை தான். வாங்கி கட்டியிருக்கிறாங்க எருமை. பேக்ரவுண்ட் நைஸாக இருக்குங்க. அதில் கொஞ்சம் திங்க நம்ம எதுவும் எடிட் பண்ணி போடுறதில்ல, எடுக்கிறது அப்படியே போடுறோம். ஸோ அதனால் பேக்ரவுண்ட் நைஸ் வர தான் செய்யும். ஓ, எருமை ஒரு கண் எருமை வாங்கி கட்டியிருக்காங்க. கண்ணு கிடாரி கண்ணு எருமை சமயம் தருது. அது இல்லாமல் ஒரு இது வெள்ளை எருமை டைப்புன்னு நினைக்கிறேன். காம்பெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது செனை எருமைங்க. இது வாங்கி தான் கட்டியிருக்கிறாங்க. பாருங்க, இது ஒன்று செனை எருமை, ஒன்று வந்து கண் எருமைங்க. பெருவெட்டு எருமை. எருமையில் பெருவெட்டு. கனிக்கு வந்து காலக்கண்ணுங்க. கிடாரிக்கண்ணா கொஞ்சம் நல்லா இதாக இருந்து பின்னாடி போய் பார்க்கலாம். மாடியை அடி டக்குனா மூவ் புடிய அப்புறம் இது செனை எருமை தான் வாங்கி கேட்டிருக்காங்க. சரிங்க, பெருவெட்டு எருமை. ஊட்டு தெரியா அனுமந்தா ஊட்டுக்கு கொண்டா. ஹலோ சொல்லா. நான் சஞ்சலுக்கு ஈரோட்டில்
இரு ஊட்டுட்ட மொத்தமா கை வைக்க ஒரே காம்பேர் அடிச்சுட்டு இப்படி மாத்தி விடாதாப்பா தெரியும் ஏன் திக்க திக்க இதெல்லாம் காம்பு அடிக்கிற விஷயமா இது இல்ல இது காம்பு அடிக்கிற விஷயமா இப்ப வந்து நான் மாடு ஒவ்வொன்று வாட்சி வாட்சி இட்டு போட்டுப்பான் அது 3 காம்பு இட்டு போட்டு வலுவுக்கு இப்ப 2,000 கூட நீ படிச்சு வாட்சி வாட்சி விற்கிற மாட்டியா குறைச்சு போட்டு காம்பு நம்பிக்கை இல்லாத அடிச்சு கிடக்குறாங்க பாரு. இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க, கட்டினரும் வாங்கி வராங்க. பைப் மாதிரி எங்கிட்ட 8 நாளா கறக்குது. நேற்று வாங்கி இன்னைக்கு காம்பு செக் பண்ணுறாங்க. எங்கிட்ட 8 நாளா கறக்குது. வாங்கி கட்டின கிடாரி இது வந்து பெரு வெட்டுதுங்க. 2ஆம் நீத்து இருக்குன்னு நினைக்கிறேன். கிடாரி வெட்டது 2ஆம் நீத்தாக இருக்கும். இது கொஞ்சம் பெரு வெட்டாக இருக்குது. நம்ம வந்து ஃபேஸையே டர்ன் பண்ணி காமிக்கிட்டு காம்பில் சூப்பராக தான் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி வாங்கிக்கிட்டு இருக்காங்க சந்தையில். கிடையாது. சந்தையில் கொஞ்சம் தண்ணி காமிச்சிருப்பாங்க போல். இதெல்லாம் சனையிருவீங்க. தலைச்சங்கடாரியாக இருக்கும் போல். காம்ப்ளெக்ஸ் வச்சு இருக்குது. இன்னும் வாங்கி கட்டியிருக்காங்க. மூஞ்சி பார்க்க முடியல, பார்க்குறேன் பார்க்க முடியல. எருமை கொஞ்சம் பெருவெட்டாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்த வரைக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெருசாகவும் தெரியாது, சிறுசாகவும் தெரியாது. இந்த ஒரு 4 நாள் இருக்கும். இந்த வாங்கிக்கிட்டு இருக்காங்க இருந்தேன். சனையிருவீங்க. சனையிருவாங்க. பார்த்தீங்கன்னா கால் பார்த்தீங்கன்னா வெள்ளை டைப்பு வித்தியாசமாக இருக்குது. தலையில் வெள்ளையாக இருக்குது. இது வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓ படுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை. இது சந்தையில் வாங்கி கட்டியிருக்காங்க எருமை. இது சனி எருமைங்க. இந்த எருமை கொஞ்சம் நல்ல பெருவிட்டான எருமை. உங்களுக்கு எருமை பெருசாக வேணும்னா இந்த மாதிரி எருமை வாங்கிக்கலாம். எருமை வந்து வெள்ளை டைப்லேயும் வருது. அப்புறம் வந்து கொஞ்சம் கால் வந்து வெள்ளையாகவும் இருக்குது. கால் மட்டும் வெள்ளையாக, மேலே நெத்தியில் உங்களுக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி எருமை இருக்குது. அதுங்க அந்த சைடு வேறு எருமை என்னென்ன கட்டியிருக்குதுன்னு பார்க்கலாம். சட்டை கிடையாது, நல்லா இருக்கும். என்னடா இது புடா
அப்படியே நம்ம சந்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாங்கி கட்டினது ஒரு சில எருமையும் பார்க்கலாம். அதெல்லாம் வாங்கி கட்டிருக்காங்க எருமைலாம். அதெல்லாம் வாங்கி கட்டிருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம்.